அக்காவுக்கும் அம்மாவுக்கும் போய் கொடுறா. அம்மா சாப்பிடுங்கம்மா. அக்கா சாப்பிடுக்கா. ரொட்டி வாங்க உனக்கு எதிரா காசு? சைக்கிள் கடையில காலையில இருந்து காத்தடிச்சேன், காசு கொடுத்தாங்க, அதுல வாங்கினேன். சாப்பிடுக்கா. இந்தா கொஞ்சமாவும் சாப்பிடுங்கம்மா. அம்மா சாப்பிடுங்கம்மா. வேண்டாப்பா, நீ சாப்பிடு. யாருமே சாப்பிட மாட்டேன்றீங்க, நான் மட்டும் எப்படிமா சாப்பிடுறது? சாப்பிடுங்கம்மா. அம்மா சாப்பிடுங்க. அம்மா டேய் இங்க வாடா, இங்க வாடா. ஏதா ரொட்டி? ஏதா ரொட்டி? காசு கொடுத்து வாங்கினேன். நிஜமா காசு கொடுத்தா வாங்கினியா? சைக்கிள் கடையில் இல்ல? இதெல்லாம் முடிக்கிறேன் உன்ன. பெரிய வினாட்டு என்ன அடிக்கிறியே? நான் இத்தனோடு பையன், வீட்டுல எல்லாரும் பசியோடு இருக்காங்கன்னு நான் திருடியாவது கொண்டு வந்தேன்ல. நீ தாச்சோட ஆம்பளை, என்னையா பண்ணின? கேட்டது நியாயமான கேள்விதான். என்னமா இது? நீ இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? பொறுப்பு இல்லாம பேசல, பொறுக்க முடியாம பேசுற. அவன் திருடினது தப்புதான். ஆனா ஏன் திருடினா, யாருக்காக திருடினான்னு யோசிச்சு பாரு. ஏண்டி பேசாம இருக்க? பதில் சொல்லு. பசியில உன் புத்தி கூட மாறி போச்சு. ஆமாண்டி, பசியில எல்லாமே மாறி போச்சு. உங்க அப்பா என்னை விட்டு ஓடி போனப்போ அம்மா பசிக்குதுன்னு நீங்க எல்லாம் அழாம இருந்திருந்தா நான் இன்னொரு புருஷனை தேடியே இருக்க மாட்டேன். கௌரவம் கௌரவம் இந்த குடும்பத்தை ஏத்துக்கிட்டேன். அன்னைக்கு என் புள்ள பசியால துடிச்சானே, அந்த பசிக்கு நீ சோறு போட்டிருந்தா அவன் செத்திருக்கவே மாட்டா. இவன் ஒருத்த பசிக்காக இன்னைக்கு இவன் திருடலடி, நம்ம எல்லாருடைய பசிக்காகவும் இவன் திருடி இருக்கா. இதுக்கெல்லாம் நான் அடி காரணம். சொல்லுடி சொல்லு. டேய் நீ போய் ஜவுளி கடைக்கார வர சொல்லு. நீ எதுவும் பேசாதடி. இதுவரைக்கும் நீ சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுல என்ன ஆச்சு பாத்தியா? அதனால ஒரு பிள்ளை ஒரேடியா போயிட்டா, இன்னொருத்தன் திருடன் ஆயிட்டா. இனிமே நான் சொல்றத நீ கேளு. உனக்கு கௌரவம் தான் முக்கியம்னா நீங்க ரெண்டு பேரும் தாராளமா இப்பவே இங்க இருந்து போகலாம். நான் எப்படியாவது இந்த ரெண்டு குழந்தைகளையும் காப்பாத்திக்கிறேன். அப்பா நீ பழைய மாதிரிதான் இருக்க போறியா? ஆமாண்டி, அதுல என்னடி தப்பு இருக்கு? 4 பேர் உங்க அம்மாவை பார்த்து சிரிப்பாங்களேன்னு தானே நீ கவலைப்படுற. அந்த 4 பேருக்கு எப்பவுமே சிரிக்க மட்டும் தாண்டி தெரியும். என் புள்ள குத்தையரா தவிச்சானே, அப்ப அந்த 4 பேர் வரலையே. என் பொண்ணு பச்சை மட்டைக்கு தவிச்சாலே, அப்ப கூட அந்த 4 பேர் வரலையேடி. ஏ நாளைக்கு நாம வீட்டுக்கு போற நிலைமையில இருக்கோமே, இப்பவும் அந்த 4 பேர் வரலையேடி. எப்பவுமே எந்த உதவிக்குமே வர முடியாத அந்த 4 பேர் சிரிப்பாங்களே நீ கவலைப்படுறியே, அதை நினைச்சாதாண்டி எனக்கு வேதனையா இருக்கு. சரோஜா, உன் வயசுக்கு உனக்கு இவ்வளவு பிடிவாதமோ கௌரவமோ இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடே. ஆனா அது பிரயோஜனம் இல்லடே. 5 பத்தினி திரௌபதினு கதையில கேட்டா கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனா அதே திரௌபதி கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னா ஏத்துக்குமாடி இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்து நீ கவலைப்படுறியே.
ஏதோ பையன்கிட்ட சொல்லி வர சொன்னியாமே. நீங்க சொன்ன மாதிரியே நாங்களே உங்களை தேடி வந்துட்டோம். பழைய மிஷின் போடலாங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். இருந்த மிஷின் அடமானத்துக்கு போயிடுச்சு. புது மிஷின் வாங்கணும். எதையும் மனசுல வச்சுக்காம கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இதெல்லாம் எதிர்பார்த்துதான் நான் வரும்போதே பணத்தோட வந்தேன். இந்தா. ஒரு சின்ன விஷயம். உனக்கு வயசாயிடுச்சு. புது மிஷின் வாங்கி அதுல புது ஆளை உட்கார வை. இப்பவும் சொல்றேன், அவசரப்பட்டு முடிவெடுக்காத. இந்த பணம் கீழே அப்படியே தான் கொட்டி கிடக்க போகுது. புது ஆள் உட்கார்றதா இருந்தா பணத்தை நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா உன் பையன்கிட்ட திருப்பி கொடுத்து அனுப்பு. நாளை காலையில வர டைம் தர்றேன். வர்றேன். சரோஜா, எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லி அவன் உனக்கு குறி வச்சுட்டு போயிட்டாண்டே. இந்த நிலைமை வந்ததோ உண்டாலதா, இந்த நிலைமைக்கு முடிவு வரப்போறதோ உண்டாலதா. என் உயிரை போறதுனாலும் சரி நீ மிஷின்ல உட்கார வேண்டாக்கா. இந்தக்கா, நீயும் அவரும் இனிமே எங்காவது கண் காணாம போய் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. இனிமே இந்த குடும்பத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். என்னடி சொல்ற? நான் தான் இப்ப வயசுக்கு வந்துட்டேனே. என்னடி சொல்ற? ஒரு கப்பலுக்கு முன்னாடி அடி பாவி, என்ன துணிச்சல் இருந்தா இப்படி வார்த்தை பேசுற? உனக்கு கௌரவம் தானே பெருசு. அதுக்காக தானே நீயும் அவரும் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. இத்தனை நாளும் அம்மா நமக்கு சோறு போட்டாங்க. இப்ப நம்ம முறை. உனக்கு பதிலா நான் அதை செய்யறேன். நீங்களாவது கௌரவமா இருந்தா அதே எனக்கு சந்தோஷமா இருக்கும். எனக்காக யாரும் தியாகம் பண்ண வேண்டாம். மூத்தவன் நான் தானே. நானே புது மிஷின்ல உட்கார்றேன். நாளையில இருந்து அந்த ஜவுளி கடைக்காரன வரலாம்னு சொல்லி அனுப்பிடு. ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் இந்த ரூம்குள்ள வாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை வச்சுட்டு நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது.
இதை சொல்லத்தான் கூட்டிட்டு வந்தியா? ஆமாங்க, நாளைக்கு நான் சொல்லாமையே போயிட்டதான் நீங்க நினைக்க கூடாதே. மான மரியாதை தான் முக்கியம்னு நான் இவ்வளவு கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டேன். ஆனா இப்போ எங்க அம்மாவுக்கு அடுத்த வாரிசு உருவாயிடுச்சு. இனிமே நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் விஷத்தை கொடுத்துட்டு நானும் செத்து போயிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். சரோஜா, நான் முதல்ல இங்கிருந்து போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ உங்களுடைய சாகணுங்கிறதா என் முடிவு. வேண்டாங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து அவங்க சொல்றபடி ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிருங்க. நான் இப்ப இங்கிருந்து புறப்பட்டது கூட வீட்டுக்கு போறதுக்காக இல்லை, தற்கொலை பண்ணிக்கலாம். நம்ம 2 பேரும் ஒன்னா போனா அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை நீ கேட்கிறாத. நான் சொல்றத கல்யாண ராத்திரியும் கடைசி ராத்திரியும் ஒரே நாள்ல நடக்கணுங்கிறதுதான் நம்ம தலையெழுத்து போல இருக்கு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.